இங்கே அதிகமாக இந்த பகுதியில் பூ வித்துட்டு இருக்கு. அதுக்கு சென்ட் ஃபேக்ட்ரி, எவ்வளோ தொழிற்சாலை பண்ணலாம், குளிர்பதின கிடங்குகள் அமைக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு ஆட்சி. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே பட போகிறது இல்லை. இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க போகிறது கிடையாது. எலெக்ஷன் வந்ததுன்னா பணம் மூட்டை எடுத்துகிட்டு வருவாங்கம்மா, அப்படிதானே? 3 எலெக்ஷன் பணம் மூட்டை அப்படியே தூக்கிட்டு வருவான். கொள்ளடிச்ச பணத்தை இந்தா 500 ரூபாய், 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கொடுப்பானு, இல்லை 1000 ரூபாய் இல்லைன்னா 2000 ரூபாய் கொடுப்பாங்க. என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்கள், பெண்கள் என்ன பண்ணுறாங்க? குறிப்பாக 2000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு, வீட்டில் 4 ஓட்டு இருக்குது, 8000 ரூபாய் கிடைக்குது. அவனுக்கு 2 ஓட்டு, இவனுக்கு 2 ஓட்டு. இப்படி போட்டு தான் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நாசப்படுத்திட்டீங்க. இப்போ உங்கள் பிள்ளை எதிர்காலத்தை நாசப்படுத்தாதீங்க. ஒன்னே நினச்சிங்க நீங்கள் பெண்கள், இந்த தேர்தலில் திமுக காரன் பணம் மூட்டை எடுத்து பணத்தை வாங்கி அவனுக்கு ஓட்டு போட்டனா, ஒன்று உன் பிள்ளையோட எதிர்காலம், உன் பேரப்பிள்ளைங்களோட எதிர்காலம் கஞ்சா, காக்கேன், ஹெராயின், பவுடர், மருந்து, ஊசி நாசமாயிடும். 2வது உன் பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம். பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. வெளியில் தெருவில் நடக்க முடியல. ஏன்னா அவன் குடிச்சிக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதை மாத்திரை, போதை ஊசி பண்ணிக்கிட்டு எங்கே திரிஞ்சிட்டு இருக்கிறான். மிருகங்களா மாறிட்டு இருக்காங்க. மிருகங்களா, மனித மிருகங்களா மாறிட்டு வராங்க. அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல, 80 வயசு கிழமையும் விட்டு வைக்கல. 80 வயசு பாட்டியை ஒருத்தன் போய் கூட்டின்னு போய் கெடுத்துட்டான். 80 வயசு. என்னன்னு கேட்டா அவன் போதை மாத்திரையில் இருக்கான், மிருகமா மாறிடுறான். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உப்பு இங்க இந்த பகுதியில் நம்முடைய மகாத்மா காந்தி அவர் இங்கே தான் உப்பு சத்தியாகிரக போராட்டம், வேதாரண்யம், எவ்வளோ புகழ்பெற்ற வரலாறு மிக்க இந்த ஊரில் இங்கே நீங்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பது. இதற்கு சுத்திகரிப்பு ஒரு ஆலை ஒன்று வேண்டும். இங்கே ஒரு ஆலை வேண்டும். இங்கே இப்போ நீங்கள் நிறையா பார்த்தா வரவில்லை. இறால் பண்ணையிலால் விவசாயம் அவ்வளோ சீழ்ந்து கொண்டிருக்கிறது, நாசமாகி கொண்டிருக்கிறது. தொழில் தான், ஆனாலும் மண்ணை நாசப்படுத்தக்கூடாது. நன்னீர் எல்லாம் இப்போ உப்பு நீராக மாறிட்டு வருது. இல்லை எல்லாம் ஒரு ரெகுலேஷன், ஒரு கண்ட்ரோல் வைக்கணும். ஆனால் அவங்கள காசு கொடுத்தா என்ன வேணா நடக்கும். இந்த ஆட்சியில் பணத்துக்கு என்ன வேணா மாற்றுவாங்க, என்ன வேணா கிடைக்கும். அதில் அதனால இது இல்லாமல் இங்கே மாம்பழம் அதிகமாக விளைந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு மாங்கூழ், நம்ம சின்னம் மாம்பழம் அதிகமாக விளைஞ்சு மாங்கூழ் ஃபேக்ட்ரி. மாங்கூழ் ஃபேக்ட்ரினா இது அப்படியே வச்சு பதப்படுத்தி மதிப்பு கூட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சால் எவ்வளோ இங்கே பொருளாதாரம் உயரும். இங்கே பார்த்தா கோடியக்கரை சுற்றுலாத்தலம், இங்கே பறவைகள் சரணாலயம், காடுகள் இருக்குது. எவ்வளோ இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன், எவ்வளோ அழகான பகுதி. இந்த பகுதி அழகான பகுதி. அப்படியே கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு இது வேற ஏதாவது ஊரில் இருந்ததுன்னா நேரம் பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன், பெரிய அங்கே வெளிநாட்டிலிருந்து அவ்வளோ பேர் இங்கே வருவார்கள். இங்கே அவ்வளோ வசதிகளை இங்கே ஏற்படுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வருமானம் உயரும், இதில் பொருளாதாரம் உயரும், வேலை வாய்ப்பு உயரும். ஆனால் அதை என்னவென்று கூட தெரியாத ஒரு ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு மனநிலை தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். திமுக ஆட்சி அங்கே அகற்றப்பட வேண்டும். அதில் அந்த எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க. என்ன நடக்குதோ திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஏன்னா இவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். படுதோல்வி அடைந்து விட்டார்கள். உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் நான் சொல்லவே வேண்டாம். அவங்க கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா போன தேர்தலில் அரசு ஊழியர்கள் வரிஞ்சி கட்டிக்கிட்டு ஓட்டு கேட்டாங்க திமுகவுக்கு. குடும்பமாக போய் ஓட்டு போட்டாங்க. என்ன பொய் சொன்னார் அரசு ஊழியர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உடனடியாக கொடுப்போம். 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுத்திருக்கின்றார்கள். 7 மாநிலங்களில். தமிழ்நாட்டை விட நிதிநிலை மோசமாக இருக்கின்ற 7 மாநிலங்கள். அவங்களே கொடுக்க முடியுது, உங்களால் ஏன் முடியல? இப்போ ஒரு குழு வேற, ககன்தீப் சிங் பேடி குழு. இதுக்கு முன்படி நம்ம சாந்தா ஷீலா நாயர் அவங்க தலைமையில் ஒரு குழு 2016 போட்டாங்க. 2018 ஸ்ரீதரன் குழுன்னு ஒன்று போட்டாங்க. இப்போ
நம்முடைய ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு போட்டு கருத்து கேட்குறான். என்னையா கருத்து கேட்கணும்? கையெழுத்து போடணும், அவ்வளோதான். நீ சொன்ன இல்லை, அது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1,98,000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ வாக்குறுதி கொடுக்குற? அதனால எல்லா தரப்பு மக்களும், எல்லா உழைக்கின்ற வர்க்கமும் இன்னைக்கு கோபத்துடன் ஆத்திரத்துடன் இருக்கின்றார்கள். அதை நீங்கள் மனதிலே மறக்காதீர்கள், மறக்கவே கூடாது. நீ தப்பி தவறி மறந்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை நீ மறக்க வேண்டிய சூழல்